நேரடியாக நம்ம செய்திக்கு நேராக நம்ம கடந்து போக போகிறோம். ஆண்டவர் நல்லவர். நம்ம இந்த மாதத்திலே ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்த வசனத்தை நாம் வாசித்து ஆண்டவர் இன்றும் அந்த வார்த்தையினால் நம்மோடு பேசுவாராக. எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். 1 சாமுவேல் புஸ்தகம் 30ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். 1 சாமுவேல் 30வது அதிகாரத்திலே 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். 1 சாமுவேல் 30வது அதிகாரம் 8வது வசனம். தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமோ, அதை பிடிப்பேனோ என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய் என்றார். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். கர்த்தர் தாவீதை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனோ என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பி கொள்ளுவாய். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த மாதத்திலே நம்ம வாக்கு தத்தத்திற்காக ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்த்தபோது ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்தார். நீ பின்தொடர். உன்னுடைய வாழ்க்கையா இருக்கலாம், உன்னுடைய தொழிலா இருக்கலாம், உங்களுடைய குடும்பத்திலே சில சூழ்நிலைகளையா இருக்கலாம். ஒருவேளை நீங்கள் வேண்டாம், இதற்கு மேலே நான் போகிறதற்கு விரும்புவதில்லை, நான் அதை நிறுத்த போறேன், என்னால் முடியாது போல தெரியுது, இதுக்கு மேலே நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னு உங்களுடைய இருதயத்திலே நிறுத்தலாம் என்கிற ஒரு எண்ணம் இருக்குமையானால் ஆண்டவர் என்ன வாக்கு கொடுக்கிறாருன்னா, இல்ல நீ சோர்ந்து போகாத, நீ கலப்பையின் மேல கைய வச்சுட்ட, நீ என்ன நம்பி விசுவாசத்தோடு நீ இறங்கி விட்டாய், நீ அதற்காக கமிட் பண்ணிட்ட, நான் உன்னோடு கூட இருப்பேன், நீ அந்த தண்டை பின்தொடர், நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய் என்று கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுத்தார். ஒரு தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இந்த தடுமாற்றம் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் கண்டிப்பாக வரும். சில முயற்சிகளை நீங்கள் எடுக்கும்போது, சில தொழில்களை நீங்கள் ஆரம்பிக்கும் போது, ஒரு வீடு கட்டுறதற்கு ஆரம்பிக்கும் போது, ஒரு திருமண காரியத்தை ஒழுங்கு செய்யும் போது நிறைய பேருடைய மனசுல இந்த மாதிரி ஒரு எண்ணம் வரும். அது பாதி தூரம் தாண்டினதற்கு பிற்பாடு, இல்லைன்னா அதற்காக நிறைய பணத்தை எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணதுக்கு பிற்பாடு, வேணுமா வேண்டாமா, இதை தொடரலாமா, நான் ஊழியத்திற்கு இந்த 22 ஆண்டுகளிலே, அதற்கு கொஞ்சம் இதுக்கு முன்பாக ஒரு காலங்களிலே பல சூழ்நிலைகளில் நான் நினைச்சிருக்கிறேன், இந்த ஊழியத்தை நம்மளால தொடர்ந்து போக முடியுமா, நம்மளால இந்த ஊழியத்தை செய்ய முடியுமா. பிரச்சனைன்னா சாதாரணமானது அல்ல, இந்த ஊழியத்திலேயே நிற்கவே முடியாது நம்மளால, அவ்வளோதான், நம்ம முடிஞ்சிட்டோம், இனி இந்த ஊழியத்தை விட்டுட்டு எங்கேயாவது நம்ம போயிட வேண்டியதுதான், இந்த ஊழியத்தை கண்டினியூ பண்ண முடியாதுன்னு நினைத்த நேரங்கள் 1-2 இல்ல, 100கணக்கான நேரங்கள் இந்த ஊழியத்தை செய்ய முடியாது போலன்னு நினைச்சிருக்கிறோம். ஆனா நான் நம்புறேன், ஆண்டவர் அப்படி விடவே இல்லை. ஒவ்வொரு சோதனையிலையும், ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் கர்த்தர் ஒருவரே கூட இருந்து ஆச்சரியமாய் நடத்தி இந்த 22 ஆண்டுகளும் எத்தனையோ டைம் தொடரவே முடியாதுன்னு நினைச்ச போதிலும் கர்த்தர் தட்டி கொடுத்து அந்த ஊழியத்தை பின்தொடர், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன்னை லட்சங்களுக்கு நான் பயன்படுத்துவேன், உனக்கு நான் திருச்சபையை தருவேன் என்று இன்று வரையிலும் நடத்தி கொண்டிருக்கிற அந்த ஆண்டவர் தான் இன்றைக்கு இந்த ஜெபத்தில் இருக்கிற உங்களை பார்த்து சொல்றாரு, நீங்க நிறுத்திடலாமா அப்படின்னு. ஒரு பெரிய தடுமாற்றத்துக்குள்ள நீங்க வந்திருக்கலாம். நான் ஜெபம் பண்றத நிறுத்த தான் பாஸ்டர் போறேன், நான் உபவாசம் இருக்கிறத நிறுத்த தான் நான் பாஸ்டர் போறேன், இல்ல அந்த காரியத்தை செஞ்சு நான் எனக்கு ஒண்ணுமே கிடைக்கலையே, ஒரு என்கரேஜ்மெண்ட் கூட எனக்கு இல்லையே. ஆனால் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், இல்லவே இல்லை, நீ பின்தொடர்ந்து போ, நீ சகலத்தையும் சீக்கிரமாய் நீ திருப்பி கொள்ளுவாய். இந்த ஜெபத்தில் இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பிள்ளைகளுக்கு இந்த மாதம் கர்த்தர் அந்த தண்டை பின்தொடர்ந்து போகும்போது சகலவற்றையும் கர்த்தர் திரும்ப உங்களுக்கு தருவேன் என்று நம்புறவர்கள் நன்றாய் கரங்களை தட்டி ஆண்டவர் சகலத்தையும் திருப்பி கொடுப்பார்.
ஒரு 3 காரியத்தை 1ஆம் தேதி காலையிலே ஆண்டவர் நம்மோடு கூட பேசினார். ஆண்டவர் நம்மளுக்கு வாக்கு கொடுத்தாரு, நீங்கள் பின்தொடர்ந்து போவீர்களே ஆனால் உங்களுக்கு கிடைக்கிற 3 விதமான ஆசீர்வாதங்களை குறித்து ஆண்டவர் பேசினார். நம்பர் 1, முதலாவதாக ஆண்டவர் சொல்றாரு, நீ பின்தொடர்ந்து போ, என்ன செய்யப்படும் அப்படின்னு சொன்னா, நீ சகலத்தையும் நீ திருப்பி கொள்ளுவாய். ஆண்டவர் நமக்கு கொடுத்த முதல் ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, நீ பின்தொடர்ந்து போ மகளே, நீ அந்த காரியத்தை பின்தொடர்ந்து செய், நீ ஒன்ன கூட இழந்து போகாம எல்லாவற்றையும் நான் உனக்கு திரும்ப தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்தார். இரண்டாவதாக ஆண்டவர் நம்மோடு கூட பேசினார். ஒரு தேவனுடைய பிள்ளை ஆண்டவருக்காக எடுத்து வைத்த அந்த காரியத்திலே நீங்கள் முன்னேறி செல்லும் போது ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீ தொடர்ந்து போ, நீ கண்டிப்பா தோற்று போக மாட்டாய், நான் உன்னை ஜெயிக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்தார். சிலருடைய மனதனுடைய ஆழத்துல நான் ஏன் போக மாட்டேன்னு நினைக்கிறேன், ஏற்கனவே நான் முயற்சி எடுத்து நிறைய டைம் நான் தோற்று போயிட்டேன், அதனால நான் தோற்று போயிருவேனோ, இனியும் நான் தோற்று போனா என்னால உயிரோடையே வாழ முடியாது அப்படின்னு நினைச்சுதான் நான் பின்தொடர வேண்டாம் என்று நினைக்கிறேன். அப்படி சொல்றவங்கள, அப்படிப்பட்டவங்கள பார்த்தா ஆண்டவர் சொல்றாரு, இல்லவே இல்லை, நீ பின்தொடர், நீ கண்டிப்பாக ஒரு நாள் நான் உன்னை ஜெயிக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்தார். மூன்றாவதாக ஆண்டவர் நம்மோடு கூட பேசினார். ஆண்டவருடைய பிள்ளை பின்தொடர வேண்டிய அவசியம் உண்டு. என்ன காரணம் அப்படின்னா, உங்களுக்கு மட்டும் இல்ல, அநேகருக்கு முன்பாக நான் உன்னை சாட்சியாய் நிறுத்துகிறதற்காக நீ பின்தொடர் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்தார். ஒரு தேவனுடைய பிள்ளை எடுத்த அந்த காரியத்துல நீங்க முன்னாடி நீங்க போகும்போது நான் நம்புறேன், ஆண்டவர் உங்களை ஜெயிக்க பண்ணி சாட்சியாய் கர்த்தர் நிறுத்துவார். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். நேற்றைக்கு இரவிலே இதே வசனத்தை ஆண்டவர் மறுபடியும் பேசும்படியாக என்னுடைய இருதயத்திலே கர்த்தர் வைத்தார். அப்போ ஆண்டவருடைய சமூகத்திலே நான் ஜெபத்தோட இருக்கும்போது ஆண்டவர் என்கிட்ட ஒரு 3 காரியங்களை என்னுடைய இருதயத்திலே பேசினார். அப்படி என்றால் நீ பின்தொடர்ந்து போ அப்படின்னு சொன்ன ஆண்டவர் தாவீதை பார்த்து, நீ பின்னாடி போப்பா, நீ வேகமா ஓடு, நான் உன் கூட இருப்பேன்னு சொன்ன ஆண்டவர் அவனை 3 விதமான சூழ்நிலையிலே ஆண்டவர் அந்த வார்த்தையை சொல்றாரு. நான் ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. கண்டிப்பாக அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையிலேயோ நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலேயோ இருக்குமே. ஆனால் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னா, நீ கொஞ்சம் போகாத, நீ கொஞ்சம் வெயிட் பண்ணு. ஏன் அப்படின்னா, நீ கடந்து போகிற சூழ்நிலை ரொம்ப வித்தியாசமானது, நீ கடந்து போகிற சூழ்நிலை அது அவ்வளவு சீக்கிரமா உன்னை வெற்றி அடைய பண்ணாது, அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் இந்த 3 சூழ்நிலையும் தாவீதுனுடைய வாழ்க்கையிலே வந்த போதிலும் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீ பின்தொடர்ந்து போ, நீ சகலத்தையும் திருப்பி கொள்ளுவாய். ஆமென். அந்த 3 காரியத்தை நம்ம தியானிக்க போகிறோம். நம்பர் 1, முதலாவதாக ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் 30ஆம் அதிகாரத்திலே, நீங்கள் 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம், நீங்கள் 4வது வசனத்தை நம்ம சேர்ந்து வாசிக்கலாமா? 30ஆம் அதிகாரத்திலே 4வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களுக்கு பலன் இல்லாமல் போகும் மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். நீங்கள் 6வது வசனத்தை வாசிக்கலாம். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான், சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் தங்கள் குமாரத்தின் நிமித்தம் மன கிளேசமானதினால் அவனை கல்லறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். ஆண்டவருடைய பிள்ளைகளே, நன்றாய் கவனிங்கள். இங்கே இஸ்ரவேல் ஜனங்களுடைய, இல்லை என்றால் தாவீதும் அவனோடு கூட இருக்கிற 600 புருஷர்களுக்கும் முதல்ல அவங்க சந்திக்கிற என்ன நிலைமை சந்திக்கிறாங்கன்னா, வேதம் சொல்லுகிறது, அவர்கள் பலன் இல்லாமல் போகும் மட்டும் அவர்கள் அழுதார்கள். அப்படின்னா அவங்க 600 பேரும் பெரிய பலசாலிகள். அவங்க இன்னொரு நாட்டு ராஜாவுக்கு உதவி செய்ய படையிலே உதவி செய்கிறதற்காக போகிறார்கள். நாங்க போடுறதுக்கு வர்றோம், நாங்க உங்களோட சேர்ந்து அவங்கள நாங்க போரிட்டுருவோம் சொல்றதுக்காக தான் வர்றாங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில
அவங்க அங்க இருந்து ரிஜெக்ட் பண்ணப்பட்டு திரும்பி வர்றாங்க. தன்னுடைய பிள்ளைகள், தங்களுடைய ஆடு மாடுகள், தங்களுடைய சொத்துக்கள் எல்லாம் எடுக்கப்பட்டு இப்ப வீடுகள் எல்லாம் தீக்கிரையாக்கப்பட்டிருக்குது. அங்க பார்த்த அந்த அவங்க ஜனங்க அந்த 600 பேருக்கும் தங்களுடைய பலனே போயிருச்சு. இனி போராடுவதற்கு பலன் இல்லை, இனி சண்டை போடுவதற்கு அவங்களுக்கு பலன் இல்லை. எல்லா பலத்தையும் அவங்க இழந்துட்டாங்க. அவங்க எல்லாரும் 7 நாட்கள் அழுததுனால வேதம் சொல்லுது அவருடைய இருந்த பலனும் போயிருச்சு. மனசுல பலன் இல்லை, உடம்புல பலன் இல்லை, இனி முன்னேறவே முடியாது, அவ்வளவுதான், நம்முடைய லைஃப் எல்லாம் முடிஞ்சிருச்சு, இனி நம்முடைய பிள்ளைகளையும் நம்முடைய மனைவிகளையும் பார்க்க மாட்டோம்னு நினைச்சிட்டாங்க. அந்த நேரத்தில் தான் ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, தாவீது தன்னை திடப்படுத்தி கொண்டான். ஆண்டவர் அவனை பார்த்து சொல்லுகிறார், நீ பின்தொடர்ந்து போ, சகலத்தையும் திருப்பி கொள்ளுவாய். இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒரு காலத்திலே நீங்கள் பலம் உள்ளவர்களாக இருக்கலாம். இந்த வேலையை நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்திருந்தா நான் ரொம்ப பலத்தோட நான் செய்வேன், அன்னைக்கு உபவாசம் இருந்து நான் ஜெபம் பண்ணுவேன், இந்த அன்னைக்கு எனக்கு நிறைய பலன் இருந்துச்சு. ஆனா இன்றைக்கு எனக்கு அந்த பலன் இல்லை. அந்த பலன் இல்லாததுனால நான் விட்டுறலாம் அப்படின்னு நினைக்கிறேன். என் குடும்பத்தோட போராடுறதுக்கு எனக்கு பலன் இல்லை, என் கணவனாரோட போராடுறதுக்கு எனக்கு பலன் இல்லை, அதனால நான் பேசாம ஒதுங்கிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி யாராவது ஒருத்தர் உங்களுடைய இருதயத்திலே நினைத்திருப்பீர்களே ஆனால் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், உன்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய உங்களுக்கு பலன் உண்டு. நீங்கள் எந்த நேரத்தில் பலவீனமாக இருக்கிறீர்களோ, எந்த நேரத்தில் பலன் அற்று இருக்கிறீர்களோ, அந்த நேரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு பலனாய் இருக்கிறார். அவர் பலவீனனை கர்த்தர் தாங்குகிறார். பலன் இல்லாதவனுக்கு அவர் பலன் அருளுகிறார். சத்துவம் இல்லாதவனுடைய சத்துவத்தை கர்த்தர் பெருக பண்ணுகிறார். ஆமென் சொல்லுங்கள். என் பலன் இல்லை, நான் எப்படி பாஸ்டர் நான் பின்தொடருவேன்? அந்த காரியத்தை பின்தொடர்றதற்கு எனக்கு எந்த பலனும் எனக்கு இல்லையேன்னு வந்திருக்கிறீங்கல்ல, உங்களையும் என்னையும் பார்த்து தான் கர்த்தர் சொல்றாரு, இல்லை நான் உன்னை பலப்படுத்துவேன், நீ அந்த தண்டை பின்தொடர். ஆமென். சகலத்தை நீ பெற்றுக்கொள்ள போகிறாய். நான் உன்னை சாட்சியாய் நிறுத்த போகிறேன். நான் உன்னை ஜெயிக்க போகிறேன். ஹல்லேலூயா. அந்த காரியம் முடிகிற வரைக்கும் நான் நம்புறேன், அத்தனை பலவீனங்கள் வந்தாலும் உங்களை ஒன்றும் சேதப்படுத்த முடியாது. உன் பலவீனத்திலே கர்த்தர் உங்களுக்கு பலனாய் இருக்கிறார். உங்கள் சுகவீனத்திலே தேவன் உங்களுக்கு சுகமாய் இருக்கிறார். நம்புறவர்கள் கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமைப்படுத்துவோம். சிறியவைகளை கொண்டாயிலும் பெரியவைகளை கொண்டாயிலும் கர்த்தருக்கு உதவி செய்வது அவருக்கு லேசான காரியம். பலன் உள்ளவனுக்காகிலும் பலன் அற்றவனுக்காகிலும் உதவிகள் செய்வது அவருக்கு லேசான காரியம். நல்லா கவனிங்க. நீங்க பலன் இருக்கும் போது நீங்க ஜெயிக்கிறத விட நீங்க பலன் இல்லாத போது கர்த்தர் உங்களை நிறைய ஜெயிக்க பண்ணுவார். அப்போ நீங்க பலவீனமா இருக்கும்போது, நீங்க பலன் அற்று இருக்கும்போது முழுக்க முழுக்க யாருடைய பலன் உங்களை தாங்கும்னா கர்த்தருடைய பலன் உங்களை அதிகமாய் தாங்குகிறது. எலியா ரொம்ப சோர்ந்து போய் சூறை செடியிலே போய் படுத்து கிடக்கிறான். ஆண்டவரே, இதற்கு மேலே ஓடுவதற்கு எனக்கு பலனே இல்லை ஆண்டவரே, நான் போக முடியாது, என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, என்னை எடுத்துக்கொள்ளும் ஆண்டவரே, இனி ஊழியம் செய்வதற்கு எனக்கு விருப்பம் இல்லை, இனி தீர்க்கதரிசனம் சொல்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை, அவ்வளவுதான், என் ஓட்டத்தை நான் முடிச்சிட்டேன் அப்படின்னு அவன் சொல்றான். அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, இல்ல, நான் உன்னை பலப்படுத்துவேன். அப்பத்தையும் தண்ணீரையும் கர்த்தர் கொடுத்து அந்த தீர்க்கதரிசியை பலப்படுத்தின அந்த தேவன் தான் இன்றைக்கு இந்த ஆலயத்திலே உலாவிக் கொண்டிருக்கிறார். அவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், உன் பலன் அற்று போனாலும் நீ அந்த தண்டை பின்தொடர், நீ அந்த தண்டை பின்தொடர், நீ சகலவற்றையும் நீ திருப்பிக் கொள்ளுவாய். ஹல்லேலூயா. அப்போ நம்பர் 1, முதலாவதாக ஒரு தேவனுடைய பிள்ளையை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, நீ அந்த தண்டை, அந்த சூழ்நிலையை, இல்லை அந்த பிரச்சனையை பின்தொடர வேண்டிய அவசியம் இருக்குது. எப்ப பின்தொடரணும்னா நம்ம பலவீனமா இருக்கும்போது நம்ம இருந்துடக்கூடாது. சில நேரத்தில் நம்ம பலவீனமா இருக்கும்போது நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னா, அப்படியே முடிச்சிடுறோம். அவ்வளோதான், இனி எனக்கு போராட முடியாதுங்க, முடிச்சிட்டேன், நான் ரொம்ப பலவீனப்பட்டுட்டேன். பலன் இருந்தால் தானே என்னால் செய்ய முடியும், நான் இல்லைன்னா எப்படி செய்வேன்?
இல்லை இல்லை இல்லை, உங்க இருதயம் என்ன சொல்லணும் அப்படின்னு சொன்னா, நான் பலவீனனா இருந்தாலும் நான் எடுத்த காரியத்தை என்ன பண்ணுவேன்னா கடைசி வரைக்கும் நான் தொடர்ந்து போவேன், நான் தொடர்ந்து போவேன். கைகளை உயர்த்தி ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே நான் தொடர்ந்து ஓடுவேன், அந்த தண்டை நான் பின்தொடருவேன், நான் எடுத்த காரியத்தில் நான் உறுதியா நான் நிற்பேன், நான் விடமாட்டேன் ஆண்டவரே, நான் எதுக்காக விட்டு கொடுக்க மாட்டேன், நான் மனசு உடைஞ்சு போக மாட்டேன். ஏன்னா என்னை பலப்படுத்துகிறதற்கு உங்களால முடியும். சொல்லுங்க எல்லாரும் முழு பலத்தோடு சொல்லுங்க, ஆண்டவரே என்னை பலப்படுத்துவதற்கு உம்மால முடியும். முழு பலத்தோடு சொல்லுங்க, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து நீர். கைகளை உயர்த்தி, அப்பா நீர் சொன்ன வார்த்தையை நான் அப்படியே நான் நம்புகிறேன். அப்பா நான் பலன் அடைவேன், நான் பலன் அடைவேன், என் தேவனால் நான் பலன் அடைவேன். என் தேவன் என்னை பலப்படுத்துவார், என்னை பலப்படுத்துவார். ஆமேன். ஒரு தேவனுடைய ஒரு ஊழியக்காரர் ஊழியம் செய்து கொண்டிருந்த ஒரு நாட்கையில் ரொம்ப அவர் பலவீனப்பட்டு போனார், ரொம்ப பலவீனப்பட்டு போனார். அவருடைய அந்த நாக்கெல்லாம் புண்ணாயிருச்சு, உதடெல்லாம் புண்ணாயிருச்சு, ஒரு வார்த்தை கூட அவரால் பேச முடியல. அப்போ ஆனாலும் அவருடைய உள்ளத்துக்குள்ள ஒரு உத்வேகம், இந்த வாரம் எப்படியாவது பலிபீடத்தில் போய் நிற்கணும், ஒரு வார்த்தையாவது ஜனங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப தள்ளாட்டமா நடந்து பலவீனமா நடந்து, ஆண்டவரே என்னை பலப்படுத்தும், என்னை பலப்படுத்தும்னு பலிபீடத்தில் வந்து நின்னாராமா. பலிபீடத்தில் வந்து நின்று ஒரே ஒரு வார்த்தையை மட்டும்தான் சொன்னாராமா. அவருடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு நம்ம இன்னைக்கு பாடணும்ல, எப்ராயிமே என் ஜனமாகிய இஸ்ரவேலே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன், நான் உன்னை எப்படி கைவிடுவேன். இந்த வார்த்தையை அவர் வந்து ஒரு 7 டைம் பக்கத்தில் இந்த ஒரே ஒரு வார்த்தையை சொல்லிட்டு ஒரு சின்ன ஜெபம் பண்ணிட்டு போய் உட்கார்ந்துட்டாராமா. ஒரு பெரிய அற்புதம் என்ன அப்படின்னா, அந்த திருச்சபையிலே ஒரு ரட்சிக்கப்படாத ஒரு மனுஷன் வந்திருக்கிறான், பெரிய பிஸ்னஸ் பண்ணி தோற்று போய் எல்லாரும் கைவிட்டு இனி வாழ வேண்டான்னு நினைச்ச அந்த ஜெபத்தில் வந்திருக்கிறாரு. இந்த அந்த அந்த 2 நிமிஷத்தினுடைய அந்த வார்த்தை அந்த மனுஷனுடைய இருதயத்தில் தொடப்பட்டு அவன் ரட்சிக்கப்பட்டு தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து, அந்த பாஸ்டருடைய திருச்சபையில வந்து கிட்டத்தட்ட 21 ஜன்னல், அந்த 21 ஜன்னலுக்கு வந்து 7.5 லட்சம் ரூபாய் தேவைப்பட்டுச்சாமா. அந்த 7.5 லட்சம் ரூபாவையும் அடுத்த மாசம் அவருடைய பிசினஸ்ல அவர் பெற்றுக்கொண்டு அந்த பணத்தை கொண்டு போய் கொடுத்து, இந்த ஜன்னல் முழுக்க என் பொறுப்பு அப்படின்னு சொன்னாராம். அப்போ நான் என்ன நம்புறேன் அப்படின்னு சொன்னா, சில நேரங்களிலே நம்ம ரொம்ப பலவீனமா இருக்கும்போது, மனசுலையும் சரீரத்திலையும் பலவீனமா இருக்கும்போது, அவ்வளவுதான் அப்படின்னு நினைக்காதீங்க. கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். நீங்க பல கிலோமீட்டர் போகணும், நீங்க பல ஆண்டுகள் நீங்கள் கர்த்தருக்காக வாழணும். அந்த பலவீனத்தில் கர்த்தருடைய பலன் பூரணமாய் விளங்க போகிறது. அந்த பலவீனம் உங்களை ஒன்றும் செய்யாது, அந்த பலவீனம் உங்களை ஹல்லேலூயா அழிக்கவே முடியாது. ஏனென்றால் நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்து. ஆமென். நம்பர் 2, இரண்டாவதாக ஒரு காரியத்தை நம்ம வேதத்திலிருந்து வாசிக்கலாம். அதே அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்திலே 9வது 10வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்திலே 9வது 10வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த 600 பேரும் போனார்கள். அவர்கள் பேசோர் ஆட்டண்டைக்கு வந்தபோது அங்கே சிலர் நின்று போனார்கள். தாவீதோ 400 பேரோடு கூட தொடர்ந்து போனான். 200 பேர் விடாய்த்து போனபடினால் பேசோர் ஆற்றண்டையிலே கடக்காமல் நின்று போனார்கள். நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே. நம்பர் 2, இரண்டாவதாக ஆண்டவர் நீ தொடர்ந்து போ, நீ பின்தொடர், நீ சகலவற்றையும் பெற்றுக்கொள்ளுவாய் அப்படின்னா, ஒரு விசுவாச வீரன், ஒரு விசுவாச வீராங்கனை நீங்கள் எடுத்த தீர்மானத்தில் நீங்க எப்படி பின்பற்றி போகணும் அப்படின்னு சொன்னா, இந்த இடத்துல ஒரு பெரிய சிச்சுவேஷன் நடக்குது. அந்த 600 பேரையும் தாவீது அந்த வார்த்தைகளை எல்லாம் பேசி அவன் திடப்படுத்திட்டான். இப்ப 600 பேரும் சரி வாங்க, நாங்க ஆண்டவர் சொல்லிட்டார்ல நம்ம போலாம் அப்படின்னு சொல்லி அவனோடு சேர்ந்து பிரயாணம் பண்ணி போகிறார்கள். நம்ம எப்படியாவது கண்டுபிடிச்சிடலாம், ஆண்டவர் நம்ம கூட இருந்தா நம்முடைய மனைவி நம்முடைய பிள்ளைகள் எல்லாரையும் நம்ம மீட்டு கொள்வோம்னு சொல்லி ஒரு பெரிய விசுவாசத்தோடு காலடி எடுத்து வைக்கிறாங்க. ஆனா இந்த ஆற்றினுடைய கரையிலே வந்த உடனே வேதத்துல இந்த பேசோர் ஆற்றினுடைய கரையில வந்த உடனே வேதம் சொல்லுது, அங்க 200
பேர் அப்படியே நின்னுட்டாங்க. ஏன் அப்படின்னா அந்த ஆற்றை கடப்பது என்கிறது அவ்வளவு சுலபமானது அல்ல. ஆற்றை கடக்கணும்னா மரத்தை வெட்டி போட்டு அதன் மேல பிரயாணம் பண்ணலாம். இல்லைன்னா கழுத்தளவு தண்ணி இருந்தா, ரொம்ப இழுக்கிற தண்ணியா இருந்தா அவங்களால அவ்வளவு சீக்கிரமா போக முடியாது. ஆற்றை கடப்பதற்கு நிறைய பலன் வேணும். இப்போ 600 பேர் 600 பேரே பத்தாது. அவங்களுக்கு முன்பாக தன்னுடைய மனைவி, பிள்ளைகளை, பொருட்களை கொள்ளையடித்து கொண்டு போனவங்க எத்தனை 1000 பேருன்னு அவங்களுக்கு தெரியாது. அவங்க நிச்சயமாகவே ஒரு பெரிய டீம். 600 பேரே போதாது. அந்த 600 பேர்லையும் இப்ப 200 பேரு நாங்க வரல, நாங்க களைச்சு போனோம், எங்க மனைவி பிள்ளைகள் எல்லாம் போனா போகட்டும், நாங்க ஏன் வரப்போறோம், நாங்களும் சாகிறதுக்காக விரும்பல அப்படின்னு பாதி வழியிலே நின்று விட்டார்கள். ஆனா அந்த நேரத்துல தான் நான் நம்புறேன், தாவீதுக்குள்ள ஒரு பெரிய வைராக்கியம் வருது. இல்லை இல்லை, நான் பின்தொடர்ந்து போய் நான் சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவேன். நம்பர் 2, இரண்டாவதாக என்னை கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு தேவனுடைய பிள்ளை எப்போ நீங்க பின்தொடர்றதை விடக்கூடாது அப்படின்னு சொன்னா, உங்களோடு ஆரம்பித்த நிறைய பேர் ஒருவேளை விட்டிருக்கலாம். ஆரம்பிச்ச நிறைய பேர் உங்களோட வராம இருந்திருக்கலாம். கடைசி வரைக்கும் நான் அவன் கூட இருப்பேன், இந்த பிசினஸ்ல நான் தான் அவனுக்கு பெரிய பார்ட்னர், அப்படி மனைவி சொல்லலாம், கணவன் சொல்லலாம், அம்மா அப்பா சொல்லலாம். ஆனா இன்றைக்கு ஒருவேளை இந்த மாதத்திலே நீங்க இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகள், நீங்கள் தொடர வேண்டிய அந்த பிரயாணத்திலே, நீங்கள் தொடர வேண்டிய அந்த ஜெபத்திலே, நீங்கள் தனி ஒரு நபராய், தனி ஒரு ஆளாய் நீங்கள் முன்னேறக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு உருவாகலாம். ஆனால் கர்த்தராகிய ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், நீ ஒரு தனி ஆளாய் நின்றால் கூட பரம வைத்தியராகிய பெரிய தேவனாகிய இஸ்ரவேலின் ஜெயபலமான கர்த்தர் 1000 பேருக்கு சமமானவர், 1,00,000 பேருக்கு சமமானவர், கோடி பேர் எதிர்த்து வந்தாலும் வெற்றியை கொடுக்கிற அந்த இரட்சகராகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறதுனாலே கர்த்தராகிய ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், நீ அதை பின்தொடர், நீ சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை, நீ ஜெபத்தை பின்தொடர், நான் உனக்கு அதை அழகாய் மீட்டு தருவேன். ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். வேதத்திலே பரிசுத்தவான்கள் எல்லாரும் அந்த பாதை அவங்க ரொம்ப அழகா கடந்து வந்தாங்க. அப்படின்னா எல்லாருமே அவர்களை பாதி வழியிலே விட்டுட்டு போனாங்க. தரிசனத்தை ஆரம்பிக்கும் போது என்கரேஜ் பண்ணுவாங்க, இல்ல நான் இருப்பேன், நான் வருவேன், நான் ஒரு பார்ட்டை எடுத்துக்கிறேன், நான் ஒன்ன செய்யறேன், நான் உங்களுக்கு தோள் கொடுப்பேன். ஆனா ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், சில குறிப்பிட்ட நேரத்தில் தரிசனத்தை சுமக்கிற மனுஷன் மட்டும்தான் நிற்பாங்க, வேற யாருமே கூட நிக்க மாட்டாங்க. அந்த விஷன் யாருக்கு இருக்குதோ அந்த மனுஷன் மட்டும்தான் அதை அடையணும்னு நினைப்பாங்க. வேற யாருமே மனைவி அடையணும்னு நினைக்க மாட்டாங்க, பிள்ளைகள் அடையணும்னு நினைக்க மாட்டாங்க. மனைவி குற்றப்படுத்துவாங்க, பிள்ளைகள் குற்றப்படுத்துவாங்க, அம்மா அப்பா சில நேரத்தில் இது தேவையான்னு கேட்பாங்க. ஆனா அந்த தரிசனம் உள்ள ஒரே ஒரு மனுஷன் மட்டும்தான் வெற்றியை அடையணும்னு நினைப்பாங்க. கர்த்தர் இன்னைக்கு வாக்கு கொடுக்கிறாரு, உன் கூட கை கோர்த்த எத்தனை பேர் கலாய்த்து போய் அப்படியே வழியில நின்றாலும் உங்க கூட கரத்தை பிடிச்ச கர்த்தர் மட்டும் அந்த எட்ஜ், அந்த கடைசி கர்த்தர் அந்த தண்டை பின்தொடர்ந்து சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுகிற வரைக்கும் ஆண்டவர் உங்களை கைவிடவே மாட்டார். அவருடைய கிருபை அற்று போகவே அற்று போகாது. நல்லா கரங்களை தட்டி thank you Jesus, thank you Jesus, ஆமென். நீ அவருடைய பிள்ளையாகிய நீங்கள் எப்ராஹிமா இருக்கிறீங்க, நீங்களும் நானும் அவரால் மீட்கப்பட்ட இஸ்ரவேல் ஜனம். அதனால அவர் நம்மை விட்டு விலகவும் மாட்டார், நம்மை கைவிடவும் மாட்டார். ஆமென். ரூத்தை குறித்து வேதம் சொல்லும் போது சொல்லுகிறது, தன்னுடைய மாமியார் சொல்றாங்க, என்னை விட்டு நீ போப்பா, என்னை விட்டு போ, நான் உனக்கு ஒண்ணுமே செய்ய முடியாது, உனக்கு நான் இனி ஒரு திருமணம் பண்ணி ஒரு குழந்தை பிறந்து அந்த குழந்தைய வளர்த்து நான் உனக்கு புருஷனாக்க முடியுமா, நீ அது வரைக்கும் வெயிட் பண்ண முடியுமா, நீ உன் வழியை பார்த்துட்டு போயிரு, நீ இந்த இடத்துக்கு வராத, உன்னை நான் காப்பாற்ற முடியாது, உன் கூட நான் இருக்க முடியாது, உன்னை ஆசீர்வதிக்க பண்றதற்கு எனக்கு எந்த தகுதியும் எனக்கு இல்லை.
ஆனால் ரூத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது, உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன், உங்களை இவ்வளவு பெரிய அற்புதத்தை செஞ்சு நடத்திட்டு வந்த கர்த்தர் என்ன நடத்துவார் என்கிற நம்பிக்கை இருக்கிறது. நான் இந்த பட்டணத்திற்கு வெறுமையாய் வந்தாலும் நான் ஆசீர்வதிக்கப்படுவேன் என்கிற பெரிய நம்பிக்கை அந்த அம்மாவுக்கு இருந்துருச்சு. ஆமேன் சொல்லுவோம். அதனால தான் கர்த்தர் அவர்களோடு இருந்து அந்த பட்டணத்திலே கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்தார். ஆமேன். நான் பின்தொடர்வேன் ஆண்டவரே, நான் விட மாட்டேன். ஒருவேளை இந்த லாக்டவுன் காலங்களில் உங்களோட நிறைய ப்ரேயர் பார்ட்னர்ஸ் சேர்ந்திருக்கலாம். ஆனால் இப்போ சமீப காலமாய் உங்களை அந்த ஜெபத்திலிருந்து நீங்கள் விலகப்பட்டிருக்கலாம். அந்த ஜெபத்தில் யாருமே இல்லாமல் நீங்கள் இப்போ தனி ஒரு ஆளாக இருக்கலாம். ஆனால் நான் நம்புகிறேன், உங்களோட ஜெபத்திற்கு 10 பேர் கூடும்போது இருந்த ஒரு ஆண்டவர், அவருடைய பிரசன்னம் அந்த 9 பேர் போனாலும் நீ ஒரே ஒரு ஆள் இருக்கும்போது அந்த பிரசன்னத்தோட இறங்கி வருகிறவர். நான் சொல்றேன், உங்க ஜெபத்திற்கு பதில் உண்டு. நீங்க தொடர்ந்து போங்க. ஒரு நாள் போனவங்க எல்லாம் திரும்ப வருவாங்க. அவர்களை எல்லாம் கர்த்தர் திரும்ப கொண்டு வருவார். விட்டு போனவர்கள் எல்லாம் பலனடைய செய்கிற கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? ஹல்லேலூயா சொல்லலாமா? கையை உயர்த்தி, தகப்பனே நான் பின்தொடருவேன், நான் பின்தொடருவேன், நான் பின்தொடருவேன். என்னோடு கை கோர்த்த எல்லாரும் என்னை விட்டு போனாலும் என்னை தனியாய் நிற்க வைக்கிறவர். சொல்லுங்க, என்னை தனியாய் நிற்க வைக்கிறவர், என்னை தனியாய் பலப்படுத்துகிற கர்த்தர். சொல்லுங்க, ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவரே என்னை தனியாய் நிற்க பண்ணுகிறவர். ஹல்லேலூயா. சிலரை ஆண்டவர் உங்களை விட்டு கர்த்தர் தனியா பிரிச்சு கொண்டு போய் உங்களை மட்டும் தனியா அவர் நிக்க வைக்கிறாருன்னா, நீங்க ஒண்ணு நல்லா நினைச்சுக்குங்க, அந்த 200 பேர் யுத்தத்திற்கு தேவை இல்லைன்னு அர்த்தம். நீங்க நினைப்பீங்க அவங்க கூட இருந்தாதான் ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும்னு நினைப்பீங்க. இவங்களும் போயிட்டா என்ன பண்ணுவோன்னு நீங்க நினைப்பீங்க. ஆனா ஆண்டவருக்கு அந்த 200 பேரை கழிச்சிட்டு வெறும் 400 பேரை வச்சு ஜெயிக்க பண்ணணும்னு கர்த்தர் மனசுல நினைச்சிருப்பாரு. அப்படின்னா நீங்க மலை போல நம்பி இருக்கிற அந்த மனுஷன் உங்களை விட்டு பின்னாடி போகும்போது இந்த காரியம் நடக்காதோன்னு நினைச்சு நீங்க கவலைப்படாதீங்க. கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கோலியாத்தை ஜெயிக்கிறதற்கு ஆண்டவர் சவுலை பயன்படுத்தல. கோலியாத்தை ஜெயிக்கிறதற்கு சின்ன பையன் தாவீதைத்தான் கர்த்தர் பயன்படுத்தினார். ஒரு பெரிய அருவாளை அல்ல, சாதாரணமான கூழாங்கல்ல கர்த்தர் பயன்படுத்தினார். அப்ப நான் நம்புறேன், உங்களோட பலசாலிங்க உங்களை விட்டு போனாலும் பலனற்ற உங்களை கொண்டு கர்த்தர் அந்த அற்புதத்தை செய்வார். அந்த தண்டை பின்தொடர், அந்த வேலையை பின்தொடர், நீ சகலவற்றையும் திருப்பிக் கொள்ளுவாய், சகலவற்றையும் திருப்பிக் கொள்ளுவாய். ஆண்டவரை நான் பின்னோக்க மாட்டேன், நான் விட்டுட்டு போக மாட்டேன். பிடிச்சிட்டீங்கல்ல, ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துட்டாருல்ல, இனி சோர்ந்து போகாம நீங்க தனியா நில்லுங்க, நீங்க தனியா நில்லுங்க. உங்களோட கர்த்தர் நிற்பார். பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, நீங்க தனியா நிக்கணும்னு தான் சிஸ்டர் உங்களை விட்டு அவங்க போனாங்க. நீங்க தனியா நிக்கணுன்றதுக்காக தான் ஆண்டவர் அவங்களை எல்லாம் உங்களை விட்டு எடுத்துட்டாரு. எல்லாரையும் அதனாலதான் எடுத்துட்டாரு. ஆண்டவர் உங்களோட இல்லாததுனால அவங்கள உங்களை விட்டு போகல, ஆண்டவர் இருக்கிறதுனால தான் அவங்க உங்களை விட்டு போயிருக்காங்க. ஆமென் சொல்லுங்க. வெற்றி, நீங்க எல்லாரும் கூட்டமா இருந்தா சில நேரத்துல நீங்க வெற்றி அடைகிறதுல அவங்களுக்கும் பங்கு இருக்கு. ஆனா நீங்க தனியா நின்று ஜெயிச்சிட்டீங்கன்னா அந்த வெற்றியில கர்த்தர் உங்களுக்கு தான் பங்கை கர்த்தர் தர்றாரு. நீங்க ஒருத்தர் தான் அந்த பங்கை சுதந்திரிக்கணும்னு ஆண்டவர் நினைக்கிறார். ஆமென். சேர்ந்த அந்த வரிகளை சொல்லலாமா? உங்களை விட்டு தூரம் போன என்ன நீங்க நல்லவனாக்கி சேர்த்து கொண்டதற்காக, அதனால நீங்க என்னை கைவிடவே மாட்டீங்க. எப்ராயிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே, உன்னை எப்படி நான் ஒப்பு கொடுப்பேன்? சேர்ந்து கரங்களை தட்டி ஹல்லேலூயா, நன்றி ஆண்டவரே, நன்றி. உம்மை விட்டு தூரம் போன என்னை நல்லவனாக்கி சேர்த்து கொண்டவரே, உம்மை விட்டு தூரம் போன என்னை நல்லவனாக்கி சேர்த்து கொண்டவரே, நல்லவனாக்கி என்னை சேர்த்து கொண்டவரே, நல்லவனாக்கி என்னை சேர்த்து
எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவே, இஸ்ரவேலே உன்னை எப்படி கொடுப்பே, எப்ராயிமே இஸ்ரவேலே உன்னை எப்படி கொடுப்பே, எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவே, இஸ்ரவேலே உன்னை எப்படி சொல்லு, எப்ராயிமே கர்த்தர் கைவிடவே மாட்டார், கடைசி வரையிலும் என்னோடு இருப்பார் அவர். பாடுவோம் சத்தமாய், ஓ இஸ்ரவேலே உன்னை எப்படி கொடுப்பே, எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவே, இஸ்ரவேலே உன்னை எப்படி கொடுப்பே. ஆமென் சொல்லுங்க. ஸோ ஒரு காரியத்தை நம்ம கையில் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே நமக்கு வருவதற்கு அவங்க முன்னாடி இல்லாட்டாலும், நீங்கள் தனி ஒரு மனுஷனாக இருந்தாலும் உங்களுக்குள்ள எழுப்புதலை வச்சவர் கர்த்தர், உங்களை அழைச்சவர் கர்த்தர், தரிசனத்தை கொடுத்தவர் கர்த்தர். அதனால எல்லாரும் பின்வாங்கினாலும் நீங்க மட்டும் என்ன பண்ணக்கூடாதுன்னா சொல்லுங்க சத்தமா, பின்வாங்கவே கூடாது. அதுல தான் ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தையே வச்சிருக்கிறாரு. நீங்க பின் வாங்கிட்டீங்கன்னா நான் சொல்றேன் போச்சு, உங்களுக்கு அந்த வெற்றியை நீங்க அடைய முடியாது. அந்த 200 பேர் பின்வாங்கினது பெரிய ஆபத்தை கொண்டு வரல. ஆனா நீங்க நினைச்சு பாருங்க, அந்த இடத்துல தாவீது ஒருத்தன் மட்டும் பின்வாங்கி இருந்தானா அவங்க மனைவி பிள்ளைங்களை மீட்டெடுக்க முடியுமா? சிஸ்டர், பிரதர், உங்களை சுற்றி இருக்கிற எத்தனை பேர் பின்வாங்கினாலும் அந்த காரியத்தை குறித்து ஒன்றும் பாதிக்காது. ஆனா நீங்க பின்வாங்கிறாதீங்க. ஏன்னா அந்த குடும்பத்துல தரிசனம் உங்க கையில தான் ஆண்டவர் தந்திருக்கிறாரு. நீங்க தான் ஜெபிக்கிறவங்க, நீங்க தான் விட்டு கொடுக்கிறவங்க, நீங்க தான் தாழ்ந்து போறவங்க. தாழ்ந்து போக வேண்டிய, விட்டு கொடுக்கிற, ஜெபிக்கிற, சோர்ந்தே போகாத, விசுவாசத்துல வல்லவர்களான, தேவனோட நெருக்கமா நடக்கிற நீங்க அந்த இடத்துல இல்லைன்னா அந்த காரியம் நடக்காது, அந்த குடும்பம் வெற்றி அடையாது, உங்கள் பிள்ளைகள் பெரிய லட்சியத்தை அடையவே முடியாது. அதனால எல்லாரும் பின்னாடி போலாம், நீங்க என்னவா இருக்கணும்னு சொன்னா, இல்ல ஆண்டவரே நான் ஜெயத்தை காண்கிற வரைக்கும் நான் என்ன பண்ண மாட்டேன்னா. ஆமென். எல்லாரும் அதான் யோபுவை குறித்து வேதம் சொல்லுது, மனைவியே ஒரு சூழ்நிலையில பின்வாங்கிட்டாங்க. மனைவியே பின்வாங்கிட்டாங்க. என்ன சொல்றாங்கன்னா, தேவனை தூசித்து ஜீவனை விடு. உங்க கூட சர்ச்சுக்கு வந்த, உங்க கூட பைபிளை தூக்கிட்டு வந்த, உங்க கூட ஜெபத்துல அட்டன் பண்ணவங்களே அவிசுவாசமா பேசலாம், விட்டுரு, என்ன போய் கண்டோம் பாரு அப்படின்னு அந்த யோபுனுடைய மனைவி மாதிரி சொல்லலாம். ஆனா யோபு சொல்றாரு, இல்ல இல்ல இல்ல, தேவனுடைய கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அதனாலதான் கடைசி அதிகாரம் சொல்லுது, யோபு தனக்கு இருந்த எல்லாவற்றையும் 2 மடங்காய் கர்த்தர் அவனுக்கு திருப்பி கொடுத்தார். அவன் இழந்த சகலவற்றையும் ஆண்டவர் அவனுக்கு 2 மடங்கா திரும்பி தந்தார். 2 மடங்கா திரும்பி தந்தார். நாங்கள் சர்ச்சில் வந்து ஒரு லைனில் ஒரு 4 பசங்க சர்ச்சில் வாலிபர்களாக இருப்போம். அப்போ நான் ஊழியத்திற்காக போறேன் அப்படின்னு பாஸ்டர் அந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ண அனுப்பின உடனே நாங்கள் 4 பேருமே ஒன்று சேர்ந்துட்டோம். இல்லை நம்ம தனியாக போக வேண்டாம், நம்ம 4 பேருமே ஊழியத்துக்காக போவோம், எல்லாம் சேர்ந்து ஒட்டுக்கா போகலாம் அப்படின்னு ஒரு தீர்மானம் எடுத்தாச்சு. எடுத்து பாஸ்டர்கிட்ட போய் பேசியும் ஆயிடுச்சு. சரி போறதுன்னா போகலாம்ப்பா அப்படின்னு சொல்லி பாஸ்டர் சொல்லியாச்சு. திடீர்னு அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வர்றாங்க. வரும்போது எல்லாருமே பேக் அடிச்சிட்டாங்க. ஒருத்தன் சொல்றான், இல்லப்பா நீ போயிட்டு வந்துரு. இன்னொருத்தன் சொல்றான், அடுத்த வருஷம் நான் வந்துடுறேன், இந்த வருஷம் நீ போ. எல்லாருமே கலந்துட்டாங்க. கடைசியில் நான் ஒருத்தன் மட்டும்தான் நின்னேன். எல்லாருமே வரல, நாங்கள் அப்புறம் பார்க்குறோம் அப்படின்னாங்க. ஆனால் நான் நினச்சேன், இல்லை எடுத்தாச்சு, வச்சுட்டோம், காலடி போயிடுவோம், ஆண்டவர் கூட இருப்பார். ஆனால் நான் நம்புகிறேன், அன்றைக்கு நான் வந்ததுனால தான், அப்படி எல்லாரும் விட்டு போனாலும் இயேசு என்ன நடத்துவார்னு நம்பினதுனால தான் இன்றைக்கு கர்த்தர் ஒரு கனமுள்ள ஊழியத்தை என் தலை மேல கர்த்தர் தந்து உங்களை சந்திப்பதற்கு கர்த்தர் என்ன வச்சிருக்கிறாரு. சிஸ்டர்,
உங்களை கர்த்தர் அப்படி மாற்றுவார். பிரதர், உங்களை ஆண்டவர் அப்படி வைப்பாரு. சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீ பின்தொடர், நீ ஜெபத்தை பின்தொடர், நீ ஊழியத்தை பின்தொடர், நீ எடுத்து வச்ச பிசினஸை பின்தொடர். உங்க கூட யார் இருக்கான்னா கர்த்தர் இருக்கிறார். நம்புறீங்களா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் கூட கர்த்தர் இருக்கிறார், இந்த வாழ்க்கையில என் கூட கர்த்தர் இருக்கிறார். சொல்லுங்க, அறிக்கை செய்யுங்க, என் கூட நீர் இருக்கிறீர் ஆண்டவரே. சொல்லுங்க பார்க்கலாம், எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க சொல்லுங்க, அப்பா பார்த்து ஆண்டவரை நீர் இருக்கிறீ. நம்ம தம்பி கர்த்தரை நம்பி காலடி எடுத்து வைப்பா, ஆண்டவர் உன்னை வெற்றியாய் நடத்துவாரு. உனக்கு சொல்லி கொடுக்கறவங்க உன்னை விட்டு போகலாம், ஆனா நான் நம்புறேன், உனக்கு சொல்லி கொடுக்கிறவங்களை விட பெரிய ஞானி கர்த்தர். அவர்கள் சொல்லி கொடுக்கிறத விட அதிகமாய் கர்த்தர் உனக்கு சொல்லி கொடுத்து உன்னை போதிப்பார். உன்னை ஆண்டவர் அப்படி அழகா நடத்துவார். கர்த்தர் அழகா நடத்துவார். அவ்வளோ பெரிய தேவன் நம்மோட இருக்கிறார். அவ்வளோ பெரிய தேவன் நம்மோடு இருக்கிறார். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நான் மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. உங்க ஜெபத்தை தடை பண்ணிட்டாங்களா? உங்க விசுவாசத்தை தடை பண்ணிட்டாங்களா? இன்னுமான்னு கேட்குறாங்களா? சோர்ந்து போகாதீங்க, இயேசு கடைசி வரையும் இருப்பார். ஆமென். மூன்றாவதாக, ஒரு தேவனுடைய பிள்ளை பின்தொடர்றதற்காக ஆண்டவர் அவங்களை எப்படி உற்சாகப்படுத்துகிறார்? இல்லைன்னா இந்த தாவீதிற்கு ஆண்டவர் பின்தொடர்றதுக்கு அவனுக்குள்ள வைத்திருக்கிற ஒரு உற்சாகத்தை குறித்து நீங்கள் அந்த 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்திலே 30ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை சேர்ந்து வாசிக்கலாமா? 11வது வசனத்தை வாசிக்கலாம். ஒரு எகிப்தியனை வெளியிலே அவர்கள் கண்டு தாவீதினிடத்திற்கு கொண்டு வந்து புசிக்க அவனுக்கு அப்பத்தையும் குடிக்க தண்ணீரையும் கொடுத்து அத்திப்பழ அடையின் ஒரு துண்டை வற்றலான 2 திராட்சை பழ குலையையும் அவனுக்கு கொடுத்தார்கள். அதை அவன் சாப்பிட்ட பின்பு அவனுடைய உயிர் திரும்ப அவனுக்கு வந்தது. அவன் ராப்பகல் 3 நாளாய் அப்பம் சாப்பிடாமலும் தண்ணீர் குடியாமலும் இருந்தான். தாவீது அவனை நோக்கி, நீ யாருடையவன் என்று, நீ எவ்விடத்தான் என்றும் கேட்டதற்கு அவன், நான் ஒரு அமலேக்கியனுடைய வேலைக்காரனாகிய எகிப்து தேசத்து பிள்ளையாண்டான். 3 நாளைக்கு முன் நான் வியாதிப்பட்ட போது என் எஜமானன் என்னை கைவிட்டார். நாங்கள் கிரேத்தியருடைய தென்புறத்தின் மேலும் யூதாவுக்கு அடுத்த எல்லை மேலும் காலப்புடைய தென்புறத்தின் மேலும் படையெடுத்து போய் சிக்லாக்கை அக்னியினால் சுட்டரித்து போட்டோம் என்றான். அவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இப்போ இங்க ஒரு பெரிய சம்பவம் நடக்குது. தாவீது தன்னை திடப்படுத்தி கொண்டு, ஆண்டவர் அந்த தண்டை பின்தொடர், நீ சகலத்தையும் திருப்பி கொள்ளுவாய் என்று சொல்லும் போது அவன் ஏற்கனவே 2 சோதனையை சந்திச்சிட்டான். 2 சோதனையை குறித்து நம்ம தியானிச்சோம். இப்போ 3வது பின்தொடர்கிற ஒரு மனுஷனுக்கு 3வது ஒரு பெரிய சோதனை வருது. என்ன சோதனை வருதுன்னா, அவன் வழியில ஒருத்தனை பார்க்கறான், அந்த மனுஷன் வந்து குற்றுயிரா கிடக்குறான். உடனே அவனுடைய வேலைக்காரங்க எடுத்து அவனுக்கு தண்ணி கொடுத்து அவனுக்கு 2 திராட்சை பழத்தை கொடுத்த உடனே அவனுக்கு போன உயிர் திரும்ப வருது. இப்போ அவனை பார்த்து கேட்கிறான், நீ யாருப்பா? நீ எவ்விடத்தான்? இந்த வழியில இப்படி சாகிறதுக்கு கிடக்குறியே, உனக்கு யாருமே இல்லையா? அப்ப அந்த மனுஷன் என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, என்ன, நான் வந்து எகிப்து தேசத்தான், நாங்க எல்லாம் ஒரு டீமா கிளம்பி வர்றோம். வெறும் இவர்கள் போராட வந்திருக்கிறது யாருக்காக அப்படின்னா சிக்லாக்குக்காக தான் தாவீது போராட வந்திருக்கிறான். ஆனா அந்த மனுஷன் என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, நாங்க சிக்லாக்க அக்னியினால சுட்டரிச்சிட்டோம், ஆனா அதற்கு முன்பாக 3 இடத்தை நாங்க பிடிச்சிட்டோம். நாங்க சிக்லாக்காக மட்டும் வரல, ஆனா என்னுடைய எஜமானன் நான் வியாதி அடைஞ்சதை பார்த்த உடனே என்ன வழியிலே விட்டுட்டு அவர் போயிட்டாரு. அப்படின்னா என்னுடைய எஜமானன் மனசாட்சி இல்லாத மனுஷன். யாருன்னாலும் அவங்களுக்கு பலவீனம் அப்படின்னா அவங்கள கொன்றுவாரு. அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்துல தான் உங்க மனைவியும் பிள்ளைகளும் சிக்கி இருக்கிறாங்க. அப்போ நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, விழுந்து போன ஒரு மனுஷன் அவனுடைய கண்ணுக்கு முன்னாடி தெரிகிறான். அப்போ நீங்க பின்தொடர்றதற்காக காலடி எடுத்து வைக்கும் போது 3வது உங்களுக்கு வர்ற பெரிய சோதனை என்ன அப்படின்னா, உங்க முன்னாடி பிசாசு யாரை கொண்டு காமிப்பான் அப்படின்னா, விழுந்து போனவங்களை கொண்டு வந்து காமிப்பான். பெரிய பராக்கிரமசாலி பாவம் எதிரி. அவங்க போனவங்க வெறும் சிக்கலாக்க மட்டும் கொள்ளையடிக்க போல,
3 இடத்த கொள்ளையடிச்சிட்டாங்க பாரு, என்ன வழியிலே விட்டுட்டு போயிட்டாங்க. நான் இந்த இடத்துல விழுந்துட்டேன், நான் அவங்க கூட போக முடியல, அவங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லை. ஆனால் வேதம் சொல்லுகிறது, இந்த சூழ்நிலைய தாவீது தன்னுடைய கண்ணால பார்த்தாலும் அவன் பின்தொடர்றதை என்ன பண்ணலைன்னா விடவே இல்லை. சிஸ்டர், பிரதர், எனக்கு தெரியும் இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேர் பின்தொடர்றதை ஏன் விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னா, அவனாலேயே வாழ முடியலையே, என்னாலேயா? அவங்களாலேயே செய்ய முடியலையே, என்னாலேயா? அவங்களே ஜெயிக்க முடியல, என்னால மட்டும் ஜெயிக்க முடியுமா? அவங்க எவ்வளவு பெரிய ஆட்கள், அவங்க எவ்வளவு பெரிய யுத்த வீரர்கள். ஐயோ வேணாப்பா, ஐயோ வேணாப்பா, அவங்களே தோற்று போயிட்டாங்கன்னா நானும் தோற்று போயிடுவேன். இல்லை இல்லை, கர்த்தர் சொல்றாரு, அந்த தண்டை பின்தொடர். அவர்கள் மேல கர்த்தர் வச்சிருக்கிற அபிஷேகம் வேற, உங்க மேல ஆண்டவர் வச்சிருக்கிற அபிஷேகம் ரொம்ப வித்தியாசமானது. ஆமோதிக்கிறீங்களா? அவங்க வர்றது மனுஷ பலன், நீங்க போறது தேவ பலன். அவர்களோடு இருந்தது மனுஷ பலன், உங்களோடு கூட இருக்கிறது கர்த்தர் பலன். நீங்கள் பலவீனத்திலையும் பலனாயிருப்பீர்கள், நீங்கள் சுகவீனத்திலையும் சுகமாயிருப்பீர்கள். நீங்கள் சுற்றி எதுவுமே இல்லாவிட்டாலும் நீங்கள் அந்த இடத்திலே ஜெயிப்பீர்கள். காரணம், நம்மை அழைத்து கொண்டு போகிற கர்த்தர் மகா பெரிய தேவன், மகா பெரிய தேவன். நான் பின்தொடருவேன், நான் நிறுத்த மாட்டேன், நான் சோர்ந்து போக மாட்டேன். எப்ப அப்படின்னு சொன்னா, எனக்கு முன்னாடி நிறைய பேர் விழுந்து போனாலும் நான் விழுந்து போனவங்களை பார்க்க மாட்டேன், எனக்கு லக்க நியமிச்ச கர்த்தரை நான் நோக்கி பார்ப்பேன். விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? பக்கத்துல கரத்தை பிடிச்சு சொல்லுங்க. உங்க முன்னாடி எத்தனை பேர் சோர்ந்து போனாலும், எத்தனை பேர் விழுந்து போனாலும், எத்தனை பேரால நிறைவேற்ற முடியாம போனாலும், உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேக வித்தியாசம். சொல்லுங்க, உங்களுக்குள்ள இருக்கிற மகிமை வித்தியாசம், உங்க ஞானம் வித்தியாசமானது. கர்த்தர் உங்களை அந்த இடத்துல அழகா, வெற்றியா, ஆச்சரியமாய், கிருபையாய். ஆமென், 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 ஆமென். ஓ ஹalleluya. 1000 பேர் உன் பக்கத்திலே விழுந்தாலும், 10000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. கர்த்தர் உங்களை நிலைநிறுத்துவார், கர்த்தர் உங்களை நிலைநிறுத்துவாய். நீங்கள் நிற்பீர்கள், சாதிப்பீர்கள், நீங்கள் அந்த காரியத்தை பெற்றுக் கொள்ளுவீர்கள். ஓ, ஆண்டவர் உங்களை ஆயிரக்கணக்கான பேரோடு சவாலாய் கர்த்தர் நிற்க வைக்கிறவர், சவாலாய் நிற்க வைக்கிறவர். அப்போ ஆண்டவரிடத்துல கேட்கணும், ஆண்டவரே, நான் இனி என்ன பண்ண மாட்டேன், நான் சோர்ந்து போய் நான் விட மாட்டேன், நான் பின்தொடருவேன். என் சத்துருக்களை நான் முறியடிக்கிற வரைக்கும் நான் பின்தொடர மாட்டேன். இந்த தாவீதினிடத்துல இருந்த ஒரு அபிஷேகமே அதாங்க. எதுக்குமே பின்னாடி போகவே மாட்டாங்க. ஒரு காரியத்தை ஆண்டவரை முன்னாடி வச்சு எடுத்துட்டான்னு வைங்களேன், வாழ்வா சாவா, செத்தா கூட பரவாயில்ல, நான் பின்னாடி போக மாட்டேன் அப்படின்னு ஒரு தீர்மானத்தை ஆரம்பத்திலே எடுத்திருந்தார் பாருங்க. கோலியாத்தை ஜெயிக்கிறதுக்கு போறதுக்கு முன்னாடி அங்க இருக்கிற அத்தனை பேரும் அவனை பயப்படுத்தி பார்க்கறாங்க. கோலியாத்தை பார்த்து, கோலியாத்தை சத்தம் போடுறத பார்த்து, நான் போறேன், இந்த கோலியாத்தை ஜெயிக்கிறவங்களுக்கு என்ன கிடைக்கும், நான் போறேன்னு சொல்லி காலடி எடுத்து வச்சுட்டான் பாருங்களேன். அதுக்கப்புறம் அவனுக்கு வர்றது மொத்தமும் நெகட்டிவ் தான் வருது, மொத்தமும் எதிரான வார்த்தைகள், எதிரான சிந்தைகள். சகோதரன் எதிரா பேசுறான், ராஜா எதிரா பேசுறாரு. ஆனா அவன் அஞ்சவே இல்லைங்க. நினைச்சிட்டேன், காலடி எடுத்து வச்சுட்டேன், டேய் உனக்கு ட்ரெஸ் சரியா இல்லடா, பரவாயில்ல, நீ சின்ன பையன்டா, பரவாயில்ல, அவன் யுத்த வீரன்டா, பரவாயில்ல. எடுத்த தீர்மானத்திற்கு விரோதமாகி ஆயிரக்கணக்கான நெகட்டிவ் வார்த்தை வந்த போதிலும் தாவீது அவன் வச்ச குறிக்கோளை என்ன பண்ணல அப்படின்னு சொன்ன, பாவத்துக்கு இல்லை. நம்ம நிறைய பேர் பாவத்துக்கும் அசுத்தத்துக்கும் ஆண்டவரை நம்பாததுக்கும் நிறைய பேர் காலடி எடுத்து வச்சதை தீவிரமா செஞ்சிடறாங்க. அதை ஆண்டவர் சொல்லல, அதை தீவிரமா செய்யாதீங்க. ஆனா ஆண்டவருடைய விசுவாசத்தோடு ஜெபத்தோடு சில கமிட்மெண்ட்டை எடுத்து வச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா, என்ன வந்தாலும் நீங்க என்ன பண்ணாதீங்கன்னா பேக் அடிக்காதீங்க, நீங்க பின்னாடி போகாதீங்க. ஆண்டவர் தரிசனம் கொடுத்தவரா இருந்தா கண்டிப்பா ஜெயிக்க பண்ணுவார். இந்த மாதத்திலேயே ஜெயத்தை பார்ப்பீங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? எனக்கு தெரியும் ஆண்டவர் இந்த வார்த்தையை ஆயிரக்கணக்கானோட பேரோட பேசியிருக்கிறாரு. நீ அந்த தண்டை பின்தொடர், சகலத்தையும் நீ திருப்பி கொள்ளுவாய்.
திருப்பி கொள்ளுவாய். ஆண்டவருடைய பிள்ளையே, உண்மையிலே இந்த பலிபீடத்தில் நிற்கும் போது நான் ரொம்ப ஆண்டவரை நினைச்சு சந்தோஷப்படுறேன். இந்த பக்கத்து இடத்துக்கு நம்ம இன்னைக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டோம். ஆனா ஒரு 7 ஆண்டுகளுக்கு முன்பாக நான் நினைச்சு பார்க்கும்போது, உண்மையில் இப்ப கூட போன மாதங்களில் கூட நம்ம நினைக்கும் போது நம்ம அப்படிதான் நினைச்சோம். இப்பவும் மனசுக்குள்ள சில நேரங்களில் தடுமாட்டம் வருது. ஆனா இவ்வளவு பண்ணினாரே கர்த்தர், இவ்வளவு செஞ்சாரே கர்த்தர். நம்முடைய திருச்சபைக்கெல்லாம் ஆண்டவர் பண்ணுனது பிரமிக்கத்தக்க அதிசயம். உண்மையிலே சொல்றேன், ரத்தினபுரியில இந்த இடத்துல நம்ம சர்ச்சுக்கு இப்போ இந்த சர்ச்சை வந்து பார்த்தோம்னா இவ்வளோ பெரிய ஸ்கொயர் ஃபீட்டு. ஆனா இந்த இவ்வளோ பெரிய ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இவ்வளவு கம்மியான செலவுல யாருமே இப்படிப்பட்ட ஸ்கொயர் ஃபீட்டை வேலை செஞ்சு முடிக்க முடியாதுங்க. உண்மையிலே சொல்றேன், இவ்வளவு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இத்தனை லட்சம் செலவாகும்னு ஒரு எஸ்டிமேட் இருக்கும். அந்த எஸ்டிமேட்ல ஒரு 40% தாங்க இருக்கும். அந்த 40%லயே இவ்வளவு ஸ்கொயர் ஃபீட் வேலையை நம்ம முடிச்சிருக்கிறோம். ஏன் அப்படின்னா நம்ம பசங்க பிரதர்ஸ் எல்லாரும் வந்து சேர்ந்து வேலை செஞ்சு, ஏன்னா நம்ம பணத்தை கொடுத்து செய்ய முடியாது, அந்த அளவுக்கு தான் நம்ம இருந்தோம். ஆனா நம்முடைய ஆண்டவர் நல்லவர். நம்ம ஜெபம் பண்ணோம், நம்ம அதுக்காக முயற்சி எடுத்தோம். நம்ம ஆசைப்படும் போது எத்தனையோ பேர் குறுக்கால வந்து நின்னாங்க. இதெல்லாம் சாத்தியம் இல்லை. முடவன் கொம்புத்தேனுக்கு ஆசைப்படுறது மாதிரி நீங்க பக்கத்து இடத்துக்கு ஆசைப்படுறீங்கன்னு என் மூஞ்சிக்கு எதிரே பேசினவங்க கூட உண்டு. ஆனா நான் நம்புறேன், கர்த்தர் இதுவரையில நடத்தி கொண்டு வந்தார். இன்னும் நம்ம பின்னாடி போறது இல்லை. நம்ம என்ன பண்ண போறோம்னா அந்த தண்டை பின்தொடர், அந்த தண்டை பின்தொடர், அந்த தரிசனத்தை பின்தொடர், அந்த லக்கை பின்தொடர். நீ கண்டிப்பாக திருப்பி கொள்ளுவாய். இந்த வாக்குத்தத்த வசனத்தை நான் அப்படியே நம்புறேன். நம்முடைய திருச்சபைக்காக நம்புறேன், இந்த கம்ஃபர்ட் சர்ச்சுக்காக நம்புறேன். இந்த கம்ஃபர்ட் சர்ச் சகலத்தையும், ஓ ஹalleluya, அந்த தண்டை பின்தொடருவோம். நம்ம கண்டிப்பாக திருப்பி கொள்ளுவோம். காற்று இருக்காது, மழை இருக்காது, ஆனா பள்ளத்தாக்கு தண்ணீரால நிரப்பப்படும், தேவை சந்திக்கப்படும். கர்த்தர் வானத்தின் பொக்கிஷத்தை கர்த்தர் திறந்து இடம் கொள்ளாமற் போக மட்டும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். ஒரு வீடு கட்டணும்னு மனசுக்குள்ள ஒரு எண்ணம் வந்துருச்சு இல்ல, ஜெபத்தை விடாதீங்க. நான் எப்படி பண்ணுவேன், 2500 ரூபாய் சம்பளத்தை வச்சுட்டு நான் என்ன பண்ணுவேன்னு கேட்காதீங்க. தரிசனத்தை கொடுத்த ஆண்டவர் பெரியவர். ஜெபத்தை மட்டும் நீங்க பண்ணுங்க, தண்டை பின்தொடருங்க, ஜெபத்தினால பின்தொடருங்க. ஏற்ற நேரத்தில் கர்த்தர் காரியங்களை கைகூடி வர பண்ணி நீ தொடங்குற காரியத்தை கர்த்தர் வெற்றியாய் முடிக்க பண்ணுவார். கர்த்தர் அவர் வெற்றியா முடிக்க பண்ணுவார். ஆமேன் சொல்லுங்கள். சோ நம்பர் 3, மூணாவதாக ஒரு தேவனுடைய பிள்ளை எந்த சூழ்நிலை வந்தாலும் நீங்க பின்தொடரணும்னா, வேதம் சொல்லுகிறது, நமக்கு முன்னாடி போனவங்க விழுந்து போனதை நம்ம கண்ணால பார்த்தாலும் நம்ம என்ன பண்ணணும்னா பின்தொடர்றதுல என்ன பண்ணக்கூடாதுன்னா விட்டுறவே கூடாது. ஆமேன். அவங்க சோர்ந்து போய் விழுந்துட்டாங்க, ஆனா நம்ம சோர்ந்து போக மாட்டோம். இன்னைக்கு 3 காரியத்தை ஆண்டவர் நம்மோடு பேசி இருக்கிறார். ஸோ பின்தொடரணும் அப்படின்னு முடிவெடுத்த, ஒரு காரியத்தை செய்வேன் அப்படின்னு ஒரு முயற்சி எடுத்த ஒரு தேவனுடைய பிள்ளை அதை விட்டுட்டு வரக்கூடாது. கவனிங்க, இந்த ஜெபத்தில் இருக்கிற நிறைய பேர் நீங்க இன்னைக்கும் வளராம இருக்கிறதுக்கு காரணம், நீங்க இன்னைக்கு லட்சியத்தை அடையாம இருக்கிறதுக்கு காரணம், நான் சொல்லுவேன் நிறைய பேர் விட்டதாங்க காரணம். உங்க தரிசனத்தை விட்டதாங்க காரணம். கேட்டா உங்களை பார்த்துட்டு நீங்க விட்டீங்க, எனக்கு என்ன நடக்கவா போகுது, எனக்கு என்ன நடக்கவா போகுது. இல்ல, ஒரு காரியத்தை எடுத்தா அதுல ஆண்டவருடைய பலத்தை கேட்டு கடைசி வரைக்கும் என்ன பண்ணணும். சிலர் பாருங்கன்னா 10 இடத்துல கால் வைக்குவாங்க பாருங்க, அங்க ஒரு கால், இங்க ஒரு கால், இது முடிஞ்சு இது முடிஞ்சு இது முடிஞ்சு. கேட்டா எல்லாம் தெரியும், ஆனா எதுலையும் சக்சஸே இல்லை. எல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டு ஒன்னுலையும் சக்சஸ் இல்லாம இருக்கிறத விட ஒன்ன தெரிஞ்சு சக்சஸ் பண்றது போதும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? அந்த ஒன்னுலயே நிலைவரமா இருந்து புடிச்சு நின்று தாங்கி சகிச்சு பலப்பட்டு சரி என்ன வந்தாலும் பார்த்துக்கலான்னு கர்த்தரிடத்துல கிருபை கேட்டு என்ன பண்ணணும்னா முயற்சி எடுத்து மேலே வரணும். அதை விட்டுட்டு இங்க நல்லா இல்லை, அங்க நல்லா இல்லை, அதை பார்க்கலாமா இதை பார்க்கலாமான்னு உங்க இருதயம் ஒரு நாளும் அலைபாயவே கூடாது. ஆமென். நம்பர் 1, முதலாவதாக பலன். ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் பின்தொடர்றதற்கு எதிராக உங்கள் பலனே இல்லைன்னாலும் கர்த்தர் சொல்ற நீ பின்தொடர். நம்பர் 2, ரெண்டாவது, உங்க கூட கைகோர்த்து வந்தவங்க பாதி வழியில விட்டுட்டு போனாலும் நீ பின்தொடர்.
மூன்றாவது கர்த்தர் சொல்றாரு, உங்களுக்கு முன்பாக போன உங்களுடைய விழுகையை நீ பார்த்தாலும் நீ பின்தொடர், சகலத்தையும் நீ திருப்பி கொள்ளுவாய். விசுவாசிக்கிறீர்களா? அப்படியே எழும்பி நிற்கலாமா? கர்த்தர் சமூகத்துல ஒரு வெற்றியோட எந்திரிச்சு நின்று, எனக்கு தாண்டவரே இந்த வார்த்தை, நான் பின்தொடர மாட்டேன், நான் பின்னோக்க மாட்டேன், நான் பின்தொடர்வேன், நான் பின்பற்றுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் மிக பெரியவர். சொல்லுங்க, இந்த வார்த்தை எனக்கு தான் ஆண்டவரே. நான் தான் ரொம்ப சோர்ந்து போனேன், ஆனா இந்த மாதம் ஆண்டவர் உங்களுக்கு வெற்றியை தரப்போகிறார். சகலத்தையும் திருப்பி கர்த்தர் கொடுக்க போகிறார். ஆமேன் சொல்லுங்கள் எல்லாரும், சத்தமாய் ஆமேன் சொல்லுங்கள். நீங்கள் சகலத்தையும் திருப்பி எடுக்க போகிறீர்கள். நீங்கள் இழந்தது எல்லாத்தையும் திருப்பி எடுக்க போகிறீர்கள். தாவீது வெற்றியோட திரும்பி வருகிறார். தாவீது வெற்றியோட திரும்பி வருகிறார். போகும்போது 600 பேர்ல 200 பேர் பேக் அடிச்சிட்டாங்க. 400 பேர் முறுமுறுத்துட்டே வர்றாங்க. ஏன்? நாங்க 400 பேருக்கு எங்களுக்கு என்ன தலையெழுத்தா? அவங்க 200 பேரையும் விடாதீங்க விடாதீங்க. அதனாலதான் அந்த யுத்தம் முடிச்சிட்டு வந்த உடனே எல்லா பொருட்களையும் கொண்டு வரும்போது ஃபைட் பண்றாங்க. ஆற்றுக்கு அந்த பக்கத்துல இறந்த 200 பேருக்கு ஒண்ணுமே நாங்க தரமாட்டோம்னு முடிவெடுத்துட்டாங்க. இந்த 400 பேரும் அவன் ஆத்துக்கு அந்த பக்கத்துல ஜாலியா உட்காந்து கால் மேல கால் போட்டு உட்காந்துருப்பான். நாங்க இங்க இருந்து பாடுபட்டு கொண்டு போய் அவனுக்கு கொடுக்கணுமான்னு கேட்டு தாவீதிட்ட சண்டை போடுவாங்க. உடனே தாவீது சொல்றாரு, நீங்க நினைக்கிற மாதிரி அவங்க 200 பேர் அங்க இருந்து 400 பேரும் நம்ம அங்க போனதுனால ஜெயிக்கல. இந்த யுத்தத்தை ஜெயிக்க பண்ணது யாருன்னா, நம்ம 400 பேர் தான் போனோம். கர்த்தர் 40,000 தூதர்களை அனுப்பி ஜெயிக்க பண்ணினார். சோ அதனால யுத்தத்துக்கு வந்தவங்களுக்கு என்ன பங்கு நீங்க எடுப்பீங்களோ அதே பங்க ஆத்துக்கு அந்த பக்கத்துல வராம சோம்பேறியா உட்கார்ந்தவங்களுக்கும் கொடுக்கணும்ட்டாரு. அப்ப எந்த அளவுக்கு இந்த யுத்தத்தை ஆண்டவர் தான் பண்ணினார்ன்றத ஜனங்களுக்குள்ள எவ்வளவு கான்சியஸா இருந்திருக்காங்க பாருங்களேன். ஒரு தலைவன் அப்படின்றவங்க, ஒரு தலைவின்றவங்க, அவன் ஆண்டவருடைய மகிமைய வேற ஒருத்தருக்குமே கொடுக்கவே கூடாது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? எனக்கு இந்த தாவீதுடைய அந்த சம்பவத்தை வாசிக்கும் போது ஆச்சரியமா இருந்த ஆண்டவருடைய பிள்ளையே, எவ்வளவு ஒரு குவாலிட்டியான தலைவன் பாருங்களேன். அத்தனை பேரும் 400 பேரும் நாங்க தான் எங்களுக்கு தான் வேணும்னு சொல்லும்போது, ஆயமுற அவங்களும் கொடுக்கணும், அவங்களுக்கு கொடுக்கணும்னு சொன்ன காரணம் என்ன அப்படின்னா, இந்த யுத்தம் உன்னுடையது இல்லை, இந்த யுத்தத்தை பண்ணினவர் அவர். அப்ப அந்த இடத்துல கூட ஆண்டவர் அவன் விட்டு கொடுக்கவே இல்லை. நீயா சம்பாரிச்சு வந்த, நீயா ஜெயிச்சிட்ட. அவன் வந்து நம்ம ஏரியாவுக்கு மட்டும் வந்தவன், ஏற்கனவே 3 நாட்டை பிடிச்சிட்டு வந்திருக்கிறான். அவனை நம்ம 400 பேர் போய் ஜெயிச்சுட்டு அவனுடைய மொத்த பொருளை நம்ம எடுத்துட்டு வர்றோம். முடியுமாப்பா நம்மளால? இதுவும் 7 நாட்கள் உட்கார்ந்து அழுது 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 கண்ணீர் விட்டு பலன் எல்லாம் போய் நம்ம எப்படி போய் சேர்ந்தோம். அதனால அவங்களுக்கும் கொடுக்கணும். அப்ப நான் நம்புறேன் இந்த மாதம் ஆண்டவர் உங்களை ரொம்ப ஆசீர்வதிப்பாரு. ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த மாதம் நல்லா இருப்பீங்க. நீங்க ஆமேன் சொன்னா உங்களுக்கு வரும், இல்லைன்னா அது ரிட்டன் எனக்கே வரும். ஆமேன். இதனாலே நான் நிறைய ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறேன். ஆமேன். நீங்க ஆமேன் சொன்னாலும் எனக்கு லாபம், நீங்க சொல்லாவிட்டாலும் எனக்கு பயங்கர லாபம். ஆமேன் சொல்லுங்கள் பார்க்கலாம். இந்த மாதம் ஆண்டவர் உங்களை அழகா நடத்திட்டு போவார். நீ அந்த தண்டை பின் தொடருவீங்க. உங்க ஜெபத்தை நீங்க பின் தொடருவீங்க. உங்க ஊழியத்தை நீங்க பின் தொடருவீங்க. உங்க வேலையை நீங்க பின் தொடருவீங்க. உங்க படிப்பை நீங்க பின் தொடருவீங்க. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற தரிசனத்தை பின் தொடருவீங்க. அதுல ஒரு பெரிய லாபம் வரும், அதுல ஒரு பெரிய உயர்வு வரும். அதை நீங்கள் வெற்றியாக முடிக்க போகிறீர்கள். இஸ்ரவேலின் ஜெயபலமான கர்த்தர் இந்த மாதம் ஹல்லேலூயா அந்த அற்புதத்தை உங்களுக்கு செய்வார். கரங்களை தட்டி கர்த்தர் சமூகத்திலே, எப்பிராயீமே நான் உன்னை கைவிட போவதே இல்லை. கரங்களை தட்டி பாடுவோம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. எப்பிராயீமே உன்னை எப்படி கைவிடுவே, இஸ்ரவேலே உன்னை எப்படி, ஓ ஹல்லேலூயா. எப்பிராயீமே உன்னை எப்படி கைவிடுவே, இஸ்ரவேலே உன்னை எப்படி விட்டு கொடுப்பே. எப்பிராயீமே உன்னை எப்படி கைவிடுவே, இஸ்ரவேலே உன்னை எப்படி. ஹல்லேலூயா.
தகப்பனை போல என்னை சுமந்து செல். பாடுவோம். தாயை போல உணவு கொடுப்பவரே, தகப்பனை போல என்னை சுமந்து செல்பவரே, தகப்பனை போல என்னை சுமந்து செல். அப்படியே உணர்ந்து பாடுங்க பார்க்கலாம். இயேசுவே இப்ப கைய மேல தட்டி, எப்ராயிமே எப்படி கைவிடுவே, இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பே, எப்ராயிமே. இயேசுவே உங்க பிள்ளைகள் மேல் ஒரு அக்கினி பரவட்டும். இந்த மாதத்தினுடைய முதல் வாரம் கர்த்தருடைய அனுக்கிரகம், கர்த்தருடைய ஆசீர்வாதம் இதோ இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேல் வல்லமையாய் மகிமையாய் கரங்களை தட்டி ஜெபித்துக் கொண்டே கர்த்தர் அந்த சோர்வுகளை எடுத்து போடுகிறார், அந்த பலவீனங்களை எடுத்து போடுகிறார். உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரை கர்த்தருடைய அக்கினி, கர்த்தருடைய அக்கினி. நீ தொடர்ந்து போ, சகலவற்றையும் நீ திருப்பிக் கொள்ளுவாய். நீ தொடர்ந்து போ, சகலவற்றையும் திருப்பிக் கொள்ளுவாய். உன் மகனை திருப்பிக் கொள்ளுவாய், உன் மகளை திருப்பிக் கொள்ளுவாய், உன் வேலையை திருப்பிக் கொள்ளுவாய், உன் வருமானத்தை திருப்பிக் கொள்ளுவாய், உன் ஆவிக்குரிய வாழ்க்கையை திருப்பிக் கொள்ளுவாய். நீ இழந்தது எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ளுவாய். கரங்களை தட்டி அந்த அபிஷேகத்தை கேட்டு இயேசுவேன்னு கூப்பிட்டு ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஹalleluya, ஹalleluya. அந்த பலன் திரும்ப வருகிறது, அந்த ஆரோக்கியம் திரும்ப வருகிறது. இயேசுவேன்னு சொல்லி ஹalleluya. உன் இருதயம் கலங்க வேண்டாம், உன் இருதயம் கலங்க வேண்டாம், நீ அழ வேண்டாம். கர்த்தர் உன் அருகாமையிலே இருக்கிறார். எப்ராயிமே நான் உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே நான் உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன். நான் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன், சத்துருடைய கையில நான் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன், நான் உன்னை கைவிட மாட்டேன், நான் உன் கூட இருப்பேன். நான் உன்னை அழைச்ச தெய்வம், சாகர வரைக்கும் உனக்காகவே இருப்பேன். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நம்புறோங்க, நம்புறோங்க. அதுக்காகவா அழைச்சேன், அதுக்காகவா வேறு விரிச்சேன்? இல்ல 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 இல்ல. நீ என் பிள்ளை, நீ எனக்கு அருமையான மகள், நீ எனக்கு அருமையான மகன். ஓ ஹalleluya. உன்னை நான் மறந்தால், உன்னை விட்டால் என் வலதுகை தன் தொழிலே இழக்கும். ஹalleluya. வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் தெரியாத அந்த ஜனங்களை நான் கைவிடலையே, உன்னை கைவிட்டு விடுவேனோ? உன்னை கைவிட மாட்டேன். கையை உயர்த்தி சத்தமா இயேசுவேன்னு கூப்பிடுங்க, சத்தமா இயேசுவேன்னு கூப்பிடுங்க. எல்லாரும் 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 கூப்பிடுங்க, இயேசுவே. அதுக்கு தான் தாயின் கருவில் உருவாகும் முன்னே எப்ராயிமே உன்னை தெரிந்து கொண்டேன், என் ஜனமாகிய இஸ்ரவேலே நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை. ஓ தம் காரேஷ் ஓரலாரா. எஸ் எஸ் எஸ். இதுவே உன் தலையின் மேல் கிரீடம் வைக்கப்படுகிறது. தடைகள் உடைகிறது. உன் லட்சியத்தை கர்த்தர் நிறைவேற்ற போகிறார். ஓ ஹalleluya. நீ பின்தொடர், நீ பின்தொடர், நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய். இது உன்னை சேதப்படுத்த மாட்டாது. ஓ ஹalleluya. செல்ல பிள்ளையா உம் மடியில் இருக்கின்றே, எதுவும் என்னை பிரித்திட முடியாதே. செல்ல பிள்ளையா, ஓ எதுவும் என்னை பிரித்திட முடியாதே, எதுவும் என்னை பிரித்திட முடியாதே, எதுவும் என்னை பிரித்திட முடியாது. ஓ ஹalleluya. எப்ராயிமே விடுவே, இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பே, எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவே, இஸ்ரவேலே உன்னை எப்படி விட்டு கொடுப்பே, எப்ராயிமே. உன் பக்கத்தில் 1000 பேர் எழும்பலாம், உன் வலதுபுறத்தில் 10000 பேர் எழும்பலாம். நீங்க நல்லா இருக்கிறத யாரும் விரும்பாம கூட இருக்கலாம், உங்க மேல பொறாமப்படலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை கைவிட மாட்டேன், நான் உன்னை கைவிட மாட்டேன், நான் உன்னை கைவிட மாட்டேன், நான் உன் கூட இருப்பேன். 1000 பேர் எதிர்த்து வந்தாலும் நான் உன் கூட
லட்சம் பேர் உனக்கு விரோதமா வந்தாலும் நான் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன். யாரும் முன்னாடி விட்டு கொடுக்க மாட்டேன். நீ எனக்கு செல்ல பிள்ளை, நீ எனக்கு செல்ல பிள்ளை. அதனாலதான் பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயத்தை உனக்கு நான் செஞ்சேன். உன்னை வேறு விரிச்சேன், உன்னை அழைச்சேன், உன்னை எனக்காக வச்சேன். உன்னை இதுவரைக்கும் எத்தனையோ பேர் அழிக்க நினைச்சு உன்னை அழிக்க முடியல, உன்னை அழிக்க முடியல, உன்னை நிர்மூலமாக்க முடியல. ஏன் அப்படின்னா உன் பலன் அல்ல, நான் உன் கூட இருந்தேன், உன்னை தப்பு வச்சேன், உன்னை அலங்கரிச்சேன். இனியும் உனக்கு விரோதமா எழும்புகிற ஆயுதம் அது வாய்க்காதே போகும். உனக்கு விரோதமா எழும்புகிற ஆயுதம் அது வாய்க்காதே போகும். நித்தலரப சம்தனரோபம இக்கரத்தோரப சௌத்தரோலோரம் லிப்தரலோரம் தன சம்தலரோரம் கரோத்தரே. எப்ராயிமே 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 உன்னை எப்படி கைவிடுவே? இஸ்ரவேலே உன்னை எப்படி விட்டு கொடுப்பே? நாங்க உங்களை தான்ப்பா நம்பி வாழ்றோம். நீங்க விட்டுட்டா நாங்க முடிஞ்சிட்டோம்ப்பா. இன்னும் கொஞ்சம் நம்பிக்கை எங்களுக்குள்ள இருக்குண்ணா, இன்னும் கொஞ்சம் தைரியம் எங்களுக்கு இருக்குதுண்ணா, அது ஒன்னே ஒண்ணு, நீங்க எங்களோட இருக்கிறீங்கன்ற அந்த ஒரு தைரியம் மட்டும்தான்ப்பா. அந்த ஒரே ஒரு தைரியம் மட்டும்தான்ப்பா எங்களுக்கு இன்னைக்கும் எங்களை வாழ வைக்குது. இல்லைன்னா மனுஷன் பண்ணதுக்கெல்லாம் நாங்க ஒன்றும் இல்லாம போயிருப்போம்ப்பா, ஒன்றும் இல்லாம போயிருப்போம்ப்பா. கொஞ்சமா எத்தனை செத்து போனா கூட சந்தோஷப்படுவாங்களே அப்பா. எங்க பிள்ளைங்க செத்து போனா கூட சந்தோஷப்படுவாங்களே அப்பா. அவமானப்பட்டு அசிங்கமா எல்லாரும் எங்களை கை நீட்டி எங்களை குற்றப்படுத்தணும்ன்றதுல அவங்களுக்கு எவ்வளவு பிரியம், எவ்வளவு சந்தோஷம் அவங்களுக்கு. அந்நியரா இருந்தா பரவாயில்லையப்பா, நாங்க அவங்க கஷ்டத்துல கூட நின்னோமே, நாங்க அவங்க அழும்போது அவங்களுக்காக அழுதோமே, அவங்க வீட்டுல ஒண்ணு நடக்கும் போது நாங்க தூங்காம இருந்தோமே. ஆனா இன்னைக்கு ஒண்ணும் இல்லாம போனா அவங்க தான்ப்பா சந்தோஷப்படுவாங்க. ஆனா எங்களுக்கு ஒண்ணு தெரியும், நீ ரொம்ப நல்லவன், நீ ரொம்ப நல்லவன், நீ ரொம்ப நல்லவன், நீ ரொம்ப நல்லவர். அவங்க எய்த ஒரு அம்பு கூட எங்க மேல பாயலையப்பா. நீங்க உங்களுடைய கையில இருக்கிற கேடகத்தை வச்சு தடுத்து 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 இந்த நிமிஷம் வரைக்கும் அவங்க எய்கிற அம்புகளுக்கு எங்களை விலக்கி மீட்டெடுக்கிறீரே. நம்புறவங்க கரங்களை நன்றாய் தட்டி, கரங்களை நல்லா தட்டி, கரங்களை நல்லா தட்டி உங்க கேடகம் எங்களுக்கு முன்னாடியே இருக்கேப்பா. அந்த அம்பு வருதுன்னு எங்களுக்கு தெரியலப்பா, அவ்வளோ வேகமாலாம் வருதுப்பா. எங்க கண்ணு அடைச்சு திறக்கிறதுக்கு முன்னாடி அந்த அம்பு வருது. ஆனா கூட எங்களுக்கு அதை விட ஃபாஸ்டா நீங்க நின்று உங்க கேடகத்தால் தடுத்து நிறுச்சு. ஓ ஹல்லேலூயா! ஈட்டியை முறிக்கிறவர், வில்லை ஒடிக்கிறவர், ரதங்களை அக்கினியினால் சுட்டரிக்கிற கர்த்தர். எங்களுக்காக தீவிரம் காமிக்கிறீரே, எங்க மேல இவ்வளவு பாசம் வைக்கிறதுக்கு நாங்க உங்களுக்கு என்னப்பா செஞ்சோம்?
நாங்க உங்களுக்கு ஒன்றும் செய்யவே இல்லையே, ஒன்றும் செய்யவே இல்லையே. எங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சது கொஞ்சம் தான், கண்ணுக்கு தெரியாம எத்தனை ஆயிரம், எத்தனை. ஓ எப்ராஹிமே, உன்னை எப்படி விடுவே, இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்புக்கொடுப்பே. எப்ராஹிமே எப்ராஹிமே ரத்தல ரம்தலோ உன்னை எப்படி ஒப்புக்கொடுப்பே. எப்ராஹிமே உன்னை எப்படி கைவிடுவே. உங்கள்கிட்ட ஒண்ணு மட்டும்தான்ப்பா கேட்கிறோம். எஸ், நாங்க எதிரியினுடைய ஜீவனை கேட்கல, எதிரியினுடைய விழுகையும் கேட்கல. ஒன்னே ஒண்ணு மட்டும்தான் கேட்கிறோம்ப்பா. இந்த உலகத்துல கண்ணை மூடுற வரைக்கும், உங்க சமூகத்துல வந்து கண்ணை திறக்கிற வரைக்கும் நீங்க எங்க கூட இருந்தா மட்டும், நீங்க எங்க கூட இருந்தா மட்டும், நீங்க என் கூட இருந்தா மட்டும் போதும்பா. நீங்க எங்க கூட இருந்தா மட்டும் போதும்பா. நீங்க எங்க கூட இருந்தா மட்டும் போதும்பா. வேற ஒண்ணுமே வேணாம்ப்பா. வேற எல்லாத்தையும் பார்த்துட்டோம்ப்பா. பெருமைய, புகழ்ச்சிய, பணத்தை, சொத்தை, சாப்பாட்டை எல்லாத்தையுமே பார்த்துட்டோம்ப்பா. அது எதுவும் நிரந்தரம் இல்லைன்னு எங்களுக்கு தெரிஞ்சிச்சு. நீங்க மட்டும் சாகிற வரைக்கும் தட்டி கொடுத்து அழகா சந்தோஷமா எங்க பிள்ளைகளை வைத்தால் போதும். மனசார ஆசீர்வதிக்கிறேன். எங்க பிள்ளைங்க ஊழியக்காரனுக்காக ஜெபிக்கிற ஜெபம், திருச்சபைக்காக வடிக்கிற கண்ணீர், இன்னும் முகம் தெரியாத எத்தனையோ பேரு சர்ச்சை தாங்கி இந்த இடத்துல ஒரு சர்ச்சு வரணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க நிறைய பேரை வச்சிருக்கிறீங்களே அப்பா. முகம் தெரியாதவங்களெல்லாம் நிறைய பேரை வச்சிருக்கிறீங்களாப்பா. அவங்க வந்து இங்க உட்காந்து ஆராதிக்க போறதில்ல, ஆனா அவங்கள கூட எழுப்புறீங்களேப்பா. அவங்க எல்லாம் நல்லா இருக்கட்டும் சாமி. இந்த மாசம் உங்க பிள்ளைகளுக்கு ரொம்ப வெற்றியா இருக்கட்டும். இந்த மாசம் ஒரு பெரிய தொகையை நாங்க ஆயத்தம் பண்ணணும். ஆனா எப்ராஹிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே, நான் உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? உங்களையே நாங்க நோக்கிட்டு இருக்கோம். எங்க பாத்திரம் அப்படி நிரம்பி வழியட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.